Hi, hello, welcome back to our channel. ஸோ இது ஒரு புது சீரீஸ். ஸோ இங்கிலீஷ் வொக்காபுலரிஸை வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து லைக் ஒரு லேர்னிங் அண்ட் டீச்சிங் சீரீஸ்னே எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு புக் படித்து சில வேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து சர்ச் பண்ணி கற்றுக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே ஃபைன். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் இன்டர்வல் வந்து கொடுப்போம். ஸோ அந்த வேர்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ எனக்கு லைக் நான் கற்றுக்கிட்டதை நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 1. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம கற்றுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிடாக்டிக் அப்படின்ற வேர்டு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆன்சரை வந்து இந்த 5 செகண்ட்ஸ்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது தெரியாதவங்களுக்காக ஸோ டிடாக்டிக் அப்படின்னா வந்து போதனை. ஸோ ஒரு ஃபிலாசபர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க அப்படின்னா அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லாமல் டிடாக்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த புக்கில் கற்றுட்ருக்கேன். மேபி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களால் புக்கை கெஸ் பண்ண முடிஞ்சாலும் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டெண்டட் டு டீச், அதாவது ஒரு மாரலாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு ஃபிலாசபர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறத வந்து டிடாக்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து போதனை. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வந்து த்வாட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த 5 செகண்ட்ஸில் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர்க்குள்ளே போகலாம். ஸோ த்வாட் அப்படின்றது இந்த நம்ம நார்மலாக ரோபோட்டில் வந்து நம்ம போயிருப்போம். ஸோ அந்த போட்டுக்கு நடுவில் ஒரு கட்டை வைக்கிறாங்க பாருங்கள், இந்த கட்டை. ஸோ இந்த கட்டையை தான் வந்து த்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் அ நவுனா. ஸோ ஒரு நவுனா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிராஸ் பீஸ் ஒரு சீட்காக யூஸ் பண்ணுறது. இதுவே ஒரு வேர்பாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து தடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான சப்போர்ட் வராமல் ரெசிஸ்டன்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து த்வாட் அப்படின்ற வந்து ஒரு மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெயில்டி. ஸோ இந்த வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் 5 out of 5 எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். அவ்வளோ இங்கிலீஷ் வொக்காபுலரியில் மாஸ்டராக எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெயில்டி ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் இல்லாதது, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃப்ரெயில்டி அப்படின்னு வந்து மீன் பண்ணுறாங்க. ரொம்ப வீக், பலவீனம் அப்படின்றது தான் வந்து தமிழில். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்டோல். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒருத்தவங்களை வந்து ப்ரைஸ் பண்ணுறது. இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்னால நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். அட் த சேம் டைம் நீங்கள் எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்மளை யாராச்சும் ப்ரைஸ் பண்ணாங்களோ இல்லை நம்ம யாரையாச்சும் ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டோல். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌலர். ஸோ இதான் லாஸ்ட் வேர்ட் இந்த சீரீஸ்க்கு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌலர் அப்படின்றது ஒரு நவுனாக பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து நகர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அதாவது ஒரு பிளேஸில் ஒரு பார்க்குறோம், பின்னாடி நம்மளை பார்த்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. இதை நம்ம செயினை திருட போகிறாங்க, இல்லை பேகை வந்து எடுத்துகிட்டு ஓட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களோட பேர் வந்து ப்ரௌலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக தமிழில் வந்து எந்த வேர்டும் வந்து நமக்கு கொடுக்கல.
ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சது. யாரெல்லாம் 5 out of 5 எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.